ஹலோ ஹலோ. என்ன நீ காணாம ஓடி போயிட்ட? எங்க போயிட்ட நீ? நான் எங்க போனேன்? சரி ஓகே. நீ இன்டர்வியூ கொடுக்குறியா கொடுக்க மாட்டியா? பதில் சொல்லு எனக்கு. நான் என்னமா இன்டர்வியூ கொடுக்கணும்? எதுக்குமா என்னம்மா தேவையில்லாத என்ன போட்டு வலிக்கிறேன்? நீ வேற கதையோட நாயகனே. உன் பொண்டாட்டிதான் ஹீரோயின், நீ தான் ஹீரோ. நான் என்ன பாஸ் செஞ்சேன்னு தெரியல. சரி அப்ப அவளையாச்சும் வந்து இன்டர்வியூ கொடுக்க சொல்லு. சரி சரி அவளையாச்சும் கொடுக்க சொல்லு. நான் தப்பா கொடுத்துட்டேன், நான் தப்பா நினைச்சு கொடுத்துட்டேன், அவளையாச்சும் கொடுக்க மாட்டேன் சொல்றாரா? நான் எதுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்ற. அப்ப கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுப்பாளாமா? நான் வந்து கொடுக்கலாம் முடியாது அப்படின்ற. அவ நம்ம அவகிட்ட ஆகும். அவ கொடுக்குறோம் கொடுக்காட்டி கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவளை கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க. எனக்கு என்ன வந்துச்சு? அங்க அவளை பேசி இருப்பாங்க, அப்போ அங்க ஓடி வருவாங்கல்ல. அப்ப எங்க போறான்னு பாக்குறேன். அதனால என்ன 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 என்னன்ற என்ன? ஹலோ. சொல்லு. என்ன ஒரே மேரேஜ் மேரேஜ்? ஓ அங்க மேட்ச் கொடுத்தா நீ பயந்துட்ட. சொல்லு என்ன பண்ற? ஃப்ராடு. 3 நாள் செக்யூர் அடிச்சுட்டு வந்தல, எதுக்கு எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன விஷயம்? 3 நாள் சத்தியமா ஒண்ணுமே இல்ல. அது சரிப்பா. அல்லா மேல சத்தியமா ஒண்ணும் இல்ல. மேல சத்தியம். இந்த பாரு மனைவி, நீ எனக்கு இன்டர்வியூ வந்து போன்ல கொடுக்குறியா கொடுக்க மாட்டியா? அவங்ககிட்ட நான் சீரியஸா கேட்கிறேன். கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? நான் எதுக்கு கூப்பினா சொல்லு. ஒரு 2 பேர் சண்டைக்கு. அப்படியா? சரி அப்ப நீ போன ஒரு நிமிஷம். என்ன பண்ணணும் நானு? அப்ப கொடு, போன்ல கொடு, இன்டர்வியூ கொடு. பண்ணோம் சொல்லு. இந்த மாதிரி இவ பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அப்புறம் இவளே வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த பொண்ணு மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. புரிஞ்சு அபகரிக்கிற வைக்கிற அளவுக்கெல்லாம் அவங்க வந்து மோசமானவங்க கிடையாது. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, சின்ன வயசுல அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லு. சாதாரணமாவே வந்து உமா வந்து சாடிஸ்ட், யஷ்வாட்ட புடிச்சு கிழிப்பா, சந்தேகப்படுவா, நீ சொல்லுவல்ல, அது சொல்லு. ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க அப்படி வீடியோ ரெக்கார்ட்ல அப்படி பேசி அசிங்கம் பண்ற மாதிரி பேசினா? யார் அசிங்கம் பண்ற மாதிரி? வந்து ஆமா கல்யாணம் தான் லவ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வயனகிட்ட பேசிட்டு அவன் கேட்கிறான். அவன் மிரட்டி பேசுனா ஆமான்னு சொன்னேன். அவன் எடுத்தோடனே என்ன மிரட்டுறான். ஆமாண்டா அப்படி என்னடான்னு சொன்னேன். என்ன அதுக்கு? இல்லம்மா புதுசாடி நீ அவங்ககிட்ட அப்படி ஒருத்த வந்து மிரட்டுறானா? அவன்கிட்ட வந்து பேசலாமா அப்படி? சரிப்பா, அவன் யாருப்பா என்ன ஃபர்ஸ்ட் கால் பண்ணி? சரி வயிறன் யாரு வச்சு மிரட்டினா? யாரு? உமா கிட்ட கேளு. உமா சொல்லிதான் உமா கிட்ட கேளு. இவகிட்ட இல்லன்றா. கெஞ்சிராவா? கெஞ்சிரா. அவன் வந்து சத்தியமா 2 பிள்ளைங்க மேல சத்தியமா அப்பா என் குடும்பத்து மேல ஆணையா சொல்றேன். இல்ல நான் அந்த மாதிரி பண்ணல, யாருக்கிட்டே சொல்லல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. கமிஷன் ஆபீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தது சரி, இதுதான் உண்மை. நான் எந்த தப்பும் பண்ணல. ஒருவேளை வந்து யார் வேணா பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு விரோதி. உமா பேரை சொல்லி எனக்கு விரோதி வேற யாரு இருக்கா? யாருன்னு தெரியலையே. நமக்கு விரோதி யாருன்னா? ஹலோ சொல்லு. நம்ம விரோதி வந்து யாருமே கிடையாது. உனக்கு யாரும் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது. அதான் புரிஞ்சுக்கோ. எப்படிக்கா யாரும் கிடையாது. யார் வந்து மறுத்தல் விட்டுட்டு யார் சொன்னது? யார் வந்து இது வரைக்கும் ரவுடிசன் வந்து உன்னை மிரட்டுற அளவுக்கு ஒரு இது கிடையாது.
ரவுடிசன் வந்து மிரட்டுற அளவுக்கு நீ இது வரைக்கும் வந்து ஒரு ரவுடி வந்து மிரட்டுற அளவுக்கு கிடையாது. என்ன போட்டு எனக்கு அறுக்காது என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் எனக்கு தலை வலிக்குது என்ன விஷயம்னு சொல்லு. என்கிட்ட அந்த நோண்டிட்டு இருக்காது என்னன்னு சொல்லு. அம்மா சொன்ன கேள்வி சொன்னா கேட்க மாட்டேன். யார் மிரட்டுவா? யார் வச்சு ஆள் வச்சு மிரட்டுவா? இல்ல கேட்டா இல்லைன்றா. இவ்வளவு அடிச்சு கேட்டேன், எவ்வளவு இது பண்ணிட்டேன், சத்தியமா தெரியாதுன்றா. நான் எவ்வளவு நோண்டி கேட்டாச்சு இல்லைன்றா. அப்போ யாருன்னா கணக்கு போட்டா அவன் தான் வரான்னு நினைக்கிறேன். யாரு? ஷாமா? ஆமா. ஷாம் கிட்ட இருந்து போன் வரலையா அவளுக்கு? தெரியலையா வந்துட்டானான்னு தெரியலையா? உனக்கு எதுதாண்டா தெரியும்? கூப்பிட்டோன்னே நாய் வால் மாதிரி ஆட்சி போதான் தெரியுமா? 2 நாள் ஒரே நாள் தான் நீ போனா. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டான். வந்து நினைச்சு வாழ்ந்துரு தப்பா? அல்லாமல சத்தியமா சொல்றேன், கூட சொல்றேன் நான். அவளே கூட போன்ல வந்து சொல்ல மாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். இது என்ன இன்டர்வியூ? இன்னும் கோமாஸ் இருந்தியாடா நீ? இந்த 3 நாளைக்கு என்னம்மா கோமாஸ் இருந்தியா நீ? ஏய் வாடா போடான்னு ஒரு மரியாதை, ஒரு வீட்டுக்காரனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேனே. உனக்கு என்னடா மரியாதை? ஏய் ஒத்தவங்க போற பாரு எங்க உனக்கு என்னடா மரியாதை? ஏய் வீட்டுக்காரன் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய எம்எல்ஏ கலராஜா என்ன சொல்றாரு? கிளிய போச்சு, அவ்வளவுதான் கதை. கிளிடா என்னடா மயிர் போச்சு? சாவுடா நீ சாவு. இன்டர்வியூ கொடுக்க உனக்கு வலிக்குதா? ஒரு நிமிஷம் எடுக்க கூடாதுடா நீ. பிச்சை எடுக்கணும்டா. நீயும் உமாதேவியும் வந்து பிச்சை எடுங்க. முறையில உட்காந்து பிச்சை எடுங்க. ஒரு நிமிஷம் நான் எடுக்க மாட்டேன். நீ இட்லி கடை சுட்டு போடுவா, நீ வந்து அந்த இட்லி கடையை வித்துட்டு அதுக்கு பொட்டலம் கட்டி கொடு. அப்படியா? ஆமா. நீ எங்க அப்படிதான்டா. நீனா என்ன பண்ணுவ? நீ நான் பிச்சை போட்டு போவேன் 2 பேருக்கு. எங்க 2 பேருக்கு பிச்சை போட்டு போவியா? ஆமாண்டா ஆமா. எங்க இருக்க சொல்லு. உம்மால ஒத்தவங்க போற மொத்த தேவலா பேசுற. நான் எங்கேயும் இருக்கேன், இன்டர்வியூ கொடுக்க முடியாத ஆளு நீ எனக்காக. சரி நான் இன்டர்வியூ கொடுத்தா பார்த்தா வரியா? ஆமா ஆமாண்டா. நீ இன்டர்வியூ கொடுற பாருங்க டிவில போன்லயே நம்ம முனிவன் பேசுறாருன்னா அவர்கிட்ட இந்த கேள்வி அவரே அவரோட மனைவியை பத்தி சொல்லுவாருன்னு சொல்லுவேன். நீ பேசு. குடுத்துட்டா என் ஃப்ரெண்டே இந்த வருவேன். ஆமாடா ஆமா வருவேன். எங்க வருவேன்? நீ குடுறா ஃபர்ஸ்ட். மறுபடியும் வாடா போடா. ஹலோ கொடுக்குறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு எனக்கு. எல்லாம் பேசுறேன் முன்னாடி தேடி பழகணும். ஒரு நீ நிமிஷம் உட்கார்ந்து தூங்கும்போது ஒரு நிமிஷம் நைட்டு தூங்கும்போது நினைச்சு பாரு, உனக்கு ஏதாவது கவர் பண்ணிருக்கனா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்கனா. ஒரே ஒரு விஷயம் நைட்டு இனி நைட்டு மட்டும் தூங்கும்போது முனிவேல் வந்து கூட பழகணும். கொடுக்குறியா இல்லையா இதுக்கு மட்டும் பதில் சொல்லு, வேற எதுவும் பேசாது. சொல்லு. 20 நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோ. சொல்லு புரிஞ்சுக்கிறேன். சொல்லு என்ன பேசுறது வந்து முனிவேல் கிட்ட. பொட்ட முனிவேல் கிட்ட சொல்லி பேசுறது இல்லையா? ஆம்பளை முனிவேல் கிடையாது. உங்க நோக்கம் தெரியலையா? ஆமா ஆமா தெரியல. சொல்லு. தெரியலையா? ஆமா. ஏன் தெரியல? உனக்கு திமிர் ஆயிடுச்சா? ஏய் ஹலோ அம்மானா ஓவரா பேசுற. ஏய் யாரு உனக்கு நான் குடுக்குறேன். நீ உனக்கு யாரு உனக்கு ஒத்தா? உனக்கு யாரு திமுறா பேச வச்சிருக்கு? நீ யாரு உன்னை ஒத்தா இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு? என் மேல பாசமா இருக்க பொண்ணு நீ ஒத்தா உனையா? ஏய் இருடா பொறுக்கி நான் நீயும் வரணும், உன் அருமை பத்தினி உமா காட்சியும் வருவாங்க. 2 பேருமே அவங்க 2 பேரும் டிஷியம் இருக்குது. என்ன நாஸ்தி பண்றீங்களா 2 பேருக்கு? நீ என்னடானா சைட்ல அப்படியே
அமைதியா இருக்கிற வீட்டு பக்கம் நீ ஒரே விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கோ. மேல உயிர் வச்சுதான் எனக்கு பிடிச்சிருந்தா அப்ப சொல்லு. அப்ப ஒரு இன்டர்வியூ கூட ஒரே ஒரு போன்ல பேசு. என் பேரை கலங்க உண்டாக்குனால அந்த பேரை வந்து எனக்கு காப்பாத்தி விடு. எடுத்து விடு. இந்த மாதிரி நான் முனிவேல் பேசுறேன், உமாவுடைய அந்த ஹஸ்பண்ட் பேசுறேன். எனக்கு வந்து ராதா வந்து சின்ன வயசுல இருந்தே தெரியுங்க. இவ சொல்ற மாதிரி எல்லாம் தப்பான எண்ணம் அந்த பொண்ணு கிடையாது. இதனால அவ வந்து ஏற்கனவே வந்து அவர் சைக்கோ, ஒரு சாடிஸ்ட் தான். என்ன யார்கிட்ட பேசினாலும் தப்பாதான் இது பண்ணுவா. அதே மாதிரிதான் இவங்க என் கூட பேசி பழகுது. அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வர்றதுனால இந்த மாதிரி பைசல் தான் ஷாம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. ஷாமும் இவனும் சேர்ந்து இந்த பிளான் பண்ணி இவன் பொண்ணு பேருக்கு எடுக்கிறாங்க. இதெல்லாம் அப்பட்டமான போய் என்ன அவங்க அபகரிச்சம் வச்சுக்கல. ராதா வந்து கொலை மிரட்டெல்லாம் விடல அப்படின்னு சொல்லி கொடு. போதும், இது மட்டும் பேச போதும். ஆமா வந்துருவேன். என்னது என்னடா கீழ்த்தரமா இருக்கா? என்ன விஷயம் சொல்லு. பேசுறியா பேச மாட்டியா? நான் பேசுறேன். கத்தாத கத்திரி கத்தி 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 கொத்தா கத்தி கத்து கத்து கத்துன்னு கத்தினே இருக்கு. கத்தி இருக்கு கத்துறதுதான் தெரியும் உனக்கு. ஒருத்த மூளை யூஸ் பண்ண தெரியாது உனக்கு. அறிவே இல்லாத பொண்ணு நீ தாண்டி உலகத்துல. ஒருத்த அறிவு இல்ல, மூளை இல்ல. ஒருத்த எவன் பேச்சு கேட்டாலும் மொத்தம் அப்படியே எவன் நான் சொல்றேனோ அப்படியே பேசிட்டு அப்படியே பண்ணு. ஒத்தா அறிவு கிட்ட மட்டும் எவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ. ஒருத்த புத்தியா இருக்காது உனக்கு. உன் லைஃபை பத்தி கவலைப்படாத. என் லைஃப் என்னடா போகுது? எப்படி உன் லைஃபை பத்தி மாத்தா. ஒரு நிமிஷம் வேதனைப்பட்டது. ஐயோ அதான் நீங்க வேதனைப்பட்டதுனாலதான் டிவில இன்டர்வியூ கொடுத்தா பாத்துட்டு உட்காந்துருக்கியா? இப்ப கூட ரெண்டு மெசேஜ் ஆபீஸ்ல சிக்ஸ் சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்தேன். இதே இருக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். யாரு மெசேஜ் கொடுத்தானு? ஆமா இதுல உட்காந்து இதுல நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டோம்ல, ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டோம். அப்ப மெசேஜ் அனுப்பிச்சா நீ அவளுக்கு? ஆமா ஏதோ ஹோட்டல்மா தெரியல. எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன்? எந்த ஹோட்டல் பேசுமா? டி நகர்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டேன். நான் எங்க அவளுக்கு அனுப்பிச்ச மெசேஜ்? நான் 10:30 மணிக்கு அனுப்பிச்சிருக்கேன். லூசு மாதிரி அனுப்பிச்சிருக்கேன். அவன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்படியே அதை டிலீட் பண்ணிட்டேன் நானு. அவன் டிலீட் பண்ணி அவன் இன்னொரு செல்ல ஏற்றி வச்சிருக்கான். அவன் என்ன வேணா மயில் கொடுத்துட்டா. அவன் வர சொல்லிட்டா பாத்தா கத்தி மாதிரி சொல்லாதம்மா. நீங்க திட்டாதம்மா, போன்ல திட்டாத. சரி இப்ப என்னவா? இப்ப இந்த அம்மா வந்து அதுக்காக எல்லாம் கொலை மீட்டர் ஆளை விட்டு விடுவாங்களே, அதுக்கெல்லாம் அந்த அம்மா அது பார்த்து பதில் சொல்ல சரியா? ஒரு நிமிஷம் அவ சொல்லுவேன்றால சத்தியமான்றா. அவன் தானே சொல்றான். இப்ப நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியாடா? ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்கா. அவகிட்ட போன் நான் வர வச்சு போன் கொடுக்குறேன். ஒரு 1/2 மணி நேரம் வர வைக்கிறேன். அவன் சொன்னாலும் இல்லையா அது வந்து வைரத்தை கூப்பிட்டுட்டு எவன் பேசினாலும் அவனை பிடிச்சிட்டு இதுக்கு யாரு காரணம் டிபார்ட்மெண்ட் விசாரிப்பாங்க. உமாவை கூப்பிட்டுட்டு நீ என்கிட்ட சொல்லாத, அவ எனக்கு சொல்ல வேண்டாம். அவ என்னென்ன பண்றாலும் அவளை பண்ண சொல்லு. என்ன மாதிரி கொடுங்காலும் பிடிங்க சொல்லு. நானும் என்னென்ன நானும் பண்றேன். என்ன பைசல் ஷாம் அண்ணாவையும் பாத்துக்கிறேன், இவனையும் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கலாம் வேணாம். ஒரு நிமிஷம் சொல்றது எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணி எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். மெசேஜ் அனுப்பிச்சதெல்லாம் மெசேஜ் வச்சு என்ன போடுங்க போறீங்க? உனக்காக நல்லது பண்றேன். நீ இல்ல எனக்கு ஏண்டா ஒருத்தன் வந்துட்டு உமா வந்து